அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மோட் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ யூஸ்ஃபுல் இல்லைனாலும் எப்போயாவது வந்து உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த டேட்டாஸில் வந்து ரிப்பீட் நம்பர் வந்து அதாவது எந்த நம்பர் வந்து அதிகமாக இருக்குது, எந்த நம்பர் ரிப்பீட்டாக நிறையா தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மோடு ஃபார்முலா வந்து யூஸ் ஆகுது. நான் இந்த மாதிரி ஒரு சில டேட்டாஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஏதாவது குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் ஏதாவது குரூப் பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் நேமே வந்து BTT அப்படின்னு போட்டு நான் என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ என்ட்ரு பண்ண உடனே நான் செலக்ட் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா BTT அப்படிங்கிற குரூப் வந்து ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் கொடுத்துட்டு MODE மோடுன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கிற எல்லா நம்பரையும் செலக்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். அப்படின்னா நான் ஏற்கனவே குரூப் பண்ணேன்னா அந்த BTT அப்படிங்கிறத நீங்கள் போடலாம். ஸோ நான் BT அப்படின்னு போட்ட உடனே பாருங்கள் கீழே வந்து BTTன்னு வந்துருச்சு. ஸோ BTTங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா 34 அப்படிங்கிறது ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இருக்கிற டேட்டாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 34 தான் வந்து நிறையா தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 34 வந்து ரிப்பீட் நிறையா தடவை வந்திருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை இந்த ஃபார்முலா வந்து அப்படியே இருக்கட்டும். இங்கே நம்ம சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 87 வந்து 1 2 3 இருக்குது. அப்போ 4க்கு மேலே போச்சுன்னா இங்கே 87 வரணும். ஸோ நான் வேறு ஏதாவது ஒரு 2 நம்பரை வந்து 87ன்னு மாற்றுறேன். இந்த நம்பரை மாற்றுறேன். ஸோ இன்னொரு நம்பரை வந்து 87ன்னு மாற்றுறேன். ஸோ மாற்றணுன்னு பாருங்கள் 4க்கு மேலே வந்து 87 வந்து 5 நான் என்ட்ரி பண்ணதுனால ரிப்பீட் வேல்யூ வந்து 87 வந்து 5 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஒரு டோட்டல் டேட்டா ஒரு பெரிய டேட்டா இருக்குது, அதில் வந்து ரிப்பீட் வேல்யூ எந்த வேல்யூ அதிகமாக ரிப்பீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த மோடு ஃபார்முலா வந்து யூஸ் ஆகுது. இது உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கிற டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.